வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் தான். நம்ம உடம்புல இருக்க கழிவுகள், அதாவது தேவையில்லாத கொழுப்புக்களை வெளியில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காய் தான் இந்த வெள்ளை பூசணி. இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். டெய்லியும் காலையில் 2 பீஸ் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே நமக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். அது பிடிக்காதவங்க ஜூஸ் மாதிரி போட்டு கூட வாரத்தில் 2 நாள் குடிச்சிக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த காய் வந்து வெறும் 8 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோண்டு தான் இருக்குது. இதில் மேலே இருக்க அந்த சதை பகுதியில் இருக்க அந்த விதை எல்லாமே எடுத்துட்டு பின்னாடி பக்கத்து இருக்கிற அந்த தோலையும் கட் பண்ணி எடுத்துட்டு க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஊழசதை இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த ஊழசதை எல்லாமே இது அவ்வளோ ஈஸியாக நீர் வழியில் நம்மளுக்கு வெளியில் ஏற்றிடும். ரெண்டாவது, கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருந்து இது. இந்த பீரியடாக இருக்க நாட்களில் இந்த ஜூஸ் குடித்தா இன்னும் ரொம்ப நல்லது. சுகருக்கு இன்னும் ரொம்ப நல்லது. எல்லாருமே இதை குடிக்கலாம். அதில் வந்து நிறையா பேத்துக்கு பிடிக்காது இந்த ஜூஸு. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லையா. நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவே மருந்து அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலையே நம்ம அந்த மருந்தை கொண்டுட்டு வந்தோம்னா தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை. முடிஞ்ச அளவு இது சாப்பாட்டில் கூட நீங்கள் சாம்பார் வச்சு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க அது. ரெண்டாவது, ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு விலை கம்மியான ஒரு காய் தான் இந்த வெள்ளை பூசணி. இந்த ஜூஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில பேர் சுகர் சேர்த்துக்குவாங்க, ஒரு சில பேர் சால்ட்டு சேர்த்துக்குவாங்க. நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. நம்ம குடிக்கிற ட்ரிங்க் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான். அது கூடவே நான் வந்து சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணுமே அப்படின்னு மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் ஹேருக்கும் தேவையானதும் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் நல்லா துளிர் விட்டு வந்திருந்த அந்த கருவேப்பிலையை அது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஹேருக்கு அவ்வளோ நல்லது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கருவேப்பிலை ஜூஸ் தனியாக போட்டு நம்ம அரைச்சி குடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் தான். அதனால் இது கூடவே சேர்த்து போட்டுட்டேன். நீங்களும் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. இல்லை, அந்த ஸ்மெல் பிடிக்காது, எனக்குமே அந்த ஸ்மெல் பிடிக்காது தான். ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லையே, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம ஹேருக்கு ரொம்பவே முக்கியமானதே இந்த கருவேப்பிலை தான். அதை பற்றின வீடியோலாம் நான் உங்களுக்கு நிறையா போடுறேன். ஏற்கனவே கருவேப்பிலையை பற்றி ஆல்ரெடி ஒரு சட்னி ஒன்று செஞ்சு கூட போட்டிருந்தேன். அது கீழே இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். இப்போ இந்த ஜூஸ் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டாவது, ஸ்வீட்டாக செய்யணும் அப்படிங்கும்போது நான் போட்ட உப்பு, ஜீரகத்தூள், மிளகு, கருவேப்பிலை இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த காய் கூட தேன் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இது மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் இருந்துச்சுன்னா ஒரு சில பேத்துக்கு பிடிக்கும். முக்கியமாக ஒயிட் சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். அது கூட கொஞ்சம் நான் தண்ணி கலந்துருக்கேன். ஏன்னா ரொம்பவே கம்மியான காய் தானே போட்டிருந்தேன். அதனால் அதை அரைச்சதுமே கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி கழுவி ஊற்றிட்டு பத்தலை அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதுமான அளவு.